ஹாய், நான் ரம்யா. இன்றைக்கி நம்ம மத்தி மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். திருநெல்வேலியில் இது சால மீன் குழம்புன்னு சொல்லுவாங்க. ஒரு சட்டி வச்சுக்கோங்க, அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பூண்டு தட்டி போட்டுக்கோங்க. அப்புறம் சின்ன வெங்காயம் நறுக்கி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. தென் வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம். ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம், மீடியம் சைஸில் போதும். ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், மல்லிப்பொடி, குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் இதெல்லாம் போட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த மசாலா பொடியெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அதை எண்ணெயிலே ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் அந்த பொடியோட பச்சை வாசனைலாம் போகும். எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புளியை கரைச்சி ஊற்றப்போம். நல்லா வதங்கட்டும், நல்லா வேகட்டும், மசாலா வேகட்டும். நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ நம்ம 10 நிமிஷம் வதக்கினா போதும். அதுக்கப்புறம் நம்ம புளிக்கரைசல் ஊற்றப்போகிறோம். புளிக்கரைசல் ஊற்றி கொஞ்சோண்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கலாம். நமக்கு இது இன்னும் கொதிக்க கொஞ்சம் கட்டியாகும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மூடி போட்டு கொதிக்க விடுங்க. சரிங்களா? இந்த மீன் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மத்தி மீனை ஆல்ரெடி மிளகா பொடி, மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு உப்பு போட்டு விரவி ஊற வச்சுக்கோங்க. ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுட்டு குழம்பு கொதிச்சப்புறம் அந்த மீன் எடுத்து குழம்புக்குள்ளே போட்டு மூடி போட்டு வேக விடுங்க. இப்போ நம்ம மீன் வெந்துட்டா வேகலையா பார்த்துடலாமா? மீன் எடுத்து பார்த்தா வெந்துடுச்சு. 2 மினிட்ஸில் வெந்துடும். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நெல்லை சால மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்லாமா?